ஹே காய்ஸ், ஃபைனலி நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து வீட்டுக்கு வந்த பிறகு தான் எடுக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னா, நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ பொங்கல் இல்லையா, எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ ஹாப்பி பொங்கல் ரிலேட்டடாக நாங்கள் எங்கள் வீட்டில் என்னென்னலாம் குட்டி குட்டியாக செலிப்ரேஷன் பண்ணுறோம். எங்களுக்கு பெருசாக ஐடியா இல்லை, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். நான் வந்த பிறகு தான் இப்போ பண்ண போகிறாங்க. ஏன்னா நான் வர விஷயம் வீட்டு யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளாக எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கோலத்தை போட்டு ஆரம்பிக்கலாம் வாங்க. இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாள் நான் கிளம்புறது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி நாள் வந்து எங்கள் அம்மா அப்பா 2 பேருக்குமே தெரியாமல் நான் வந்து பஸ் ஏறி கிளம்பிட்டுருக்கேன். எங்கள் அக்கா கிட்ட மட்டும் தான் நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ நானும் பஸ் ஏறி நைட்டு 12 மணி தான் எனக்கு பஸ்ஸே வந்துச்சு. ஸோ விடிய காலையில் இங்கே ரீச் ஆகிட்டேன். ஸோ சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நானே ரேப்பிடோ புக் பண்ணி நேராக வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ வீட்டுக்கு அங்கேருந்து இறங்கி நடந்து போது பார்த்தா பொங்கலுக்கு தெரு ஃபுல்லாக அழகாக டிஃப்ரெண்ட்டாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அதுதான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக எடுக்கல, பட் ஸ்டில் நான் நிறையா எடுத்திருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. எனக்கு இதை பார்த்தா எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு, நம்மளும் நம்ம வீட்டில் கோலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவோட ரியாக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது எங்கள் அம்மா அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து பக்கத்து வீட்டில் லசிதா பாப்பா இருக்க வீடு. நாங்கள் வந்துட்டேன் வீட்டுக்குள்ளே. பாப்பா எங்கள் அம்மா அப்பா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஹாய். நான் தான். ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல். ஏதோ சீக்கிரட்டா குஷுன்னு வேற பேசிட்டு இருக்க. கேட்ட போட்டி வேற வச்சிருக்கீங்க. அன்னைக்கு கூட சொன்னால ஒரு நாள் தானே லீவ் எடுக்கணும், 4 நாள் லீவ் இருக்கு. ஆமா, 4 நாளா லீவ் இல்ல, நாளைக்கு நான் லீவ் எடுத்துட்டேன். அதுதான் பசாரி. ஹாப்பி பொங்கல். கடைசியில கட்டஞ்சாய் தானா. ஸோ அதுக்கப்புறமேல் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பொங்கல் வைக்கிறத பார்த்து வந்தேன். ஏன்னா எனக்கு பொங்கல் நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பெருசாக ஐடியா இல்லைன்னு. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் பொங்கல் வைக்கிறத பார்த்தேன். செமையாக இருந்துச்சு. நானும் பொங்கல்லாம் வச்சு சாப்பிட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் நான் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், வாமா நம்மளும் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா வந்து வாசல் தெளிக்க, நான் கோலம் போட ஆரம்பிக்க அப்படின்னு ஆரம்பிச்சாச்சு. அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு குட்டி பாப்பாவும் வந்துட்டா. பொங்கல் பாப்பா இங்கே பாரு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. ஸோ ஹாப்பி பொங்கல் சொன்ன ஹாப்பினஸோட அவள் வந்து ஃபோன் எனக்கு வந்து காமிச்சிட்டு இருந்தா எப்படி கோலம் போடலாம் அப்படின்னு. நான் ஆல்ரெடி ரெஃபரன்ஸ் அவகிட்ட கொடுத்துருந்தேன். அதை வச்சு நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கோலம் போட ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ரங்கோலி மாதிரி தான் போடலாம் அப்படின்னு தான் போட ஆரம்பித்தோம். ஸோ ஏன்னா எனக்கு புள்ளி கோலம் போடுற அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் ரங்கோலி சிம்பிளாக போட்டுட்டு இருந்தேன். கலர் பொடியும் பெருசாக எங்கிட்ட இல்லைங்கிறனால எங்கிட்ட இருந்த கலர்ஸை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போட்டு எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ உட்காந்து அழகுபடுத்திகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவும் வளைச்சி அதை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பொங்கல்னாலே ஹாப்பி பொங்கல்னு ஒரு எழுதுனா தான் அந்த வீட்டில் வந்து ஓகே பொங்கல் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருங்கனால கோலத்தை போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு ஹாப்பி பொங்கல் எழுதினேன். அப்போது என்னமோ ஒன்று குறையுதே அப்படின்ட்டு இருந்தேன். என்னன்னா கரும்புங்க. சரி ஓகே கரும்பு சேர்த்து வரைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்னு எழுதி ஹாப்பி பொங்கல்னு எழுதிட்டு பக்கத்துலேயே ஒரு கரும்பு வரையலான்னு போனேங்க. ஆனால் கரும்பு வரைய சொன்னால் ஏதோ தென்னைமரம் மாதிரி ஏதோ வரைஞ்சி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வேறு உட்காந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னடி கரும்பு வரைய சொன்னால் தென்னைமரம் வரைஞ்சிட்ருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ சரி ஓகே நமக்கு வரந்தான் கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரைஞ்சிட்டேன். என் கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே நான் கோலம் போட்டிருக்கேன். எனக்கு பெருசாலாம் கோலம் போட வராது, பட் ஸ்டில் நல்லாவே போட்டிருக்கேன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என் கோலம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், சரிங்களா. அதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து லட்சிதா பாப்பா வீட்டிலேருந்து எனக்கு பொங்கல் முறுக்கு எல்லாமே வந்துருந்துச்சு. சூப்பராக வந்து பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா எங்கள் மம்மியும் டேடியும் சேர்ந்து சூப்பராக சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா பூரி வச்சுட்ருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து சமைக்கிறாங்க. நான் வந்துட்டேங்கிற சந்தோஷத்தில் குஷியில் என்ன பண்ணுறேன்னு தெரியாத மாதிரி அவங்க வாட்டுக்கு ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் சரி ஓகேன்னு விட்டுட்டேன். நானும் போய் அந்த டைமில் நல்லா குளித்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் சாப்பிட்றதுக்காக. அப்புறமேல் பார்த்தா பூரி பொங்கல் எல்லாமே எனக்கு ரெடியாக இருந்துச்சு. நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் திருப்தியாக. நாங்கள் ரெடியாக ஆகலை, அதுக்குள்ளே கூப்பிட்டாங்க. நான் ட்ரெஸ் மட்டும்தான் மாற்றிருந்தேன். சரி நான் உங்களுக்கு பொங்கலுக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டேன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பொங்கல் அதுமா நான் எங்கள் அம்மா அப்பா 3 பேரும் சேர்ந்து கேம்ஸ் ஏதாவது விளையாடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஆல்ரெடி தெருக்களில் வந்து கேம்ஸ் எல்லாம் நடக்குது, ஆனால் எங்களுக்கு எங்கேன்னு கரெக்டாக தெரியலைங்கனால போகல. இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு அப்பா 3 பேரும் சேர்ந்து கேம்ஸ் ஏதாவது விளையாடலான்னு வந்திருக்கோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அம்மா ரெடியா?
அம்மா ரெடியா? இப்போ என்னென்னா உங்கள் கையில் இருக்க அந்த குச்சியை வச்சு குமிஞ்சு நின்று 10 ரவுண்டு குமிஞ்சே சுற்றணும். சுற்றினதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக நடந்து வந்து இங்கே ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டில் எடுத்து இங்கே தண்ணியும் வச்சுருக்கேன். அதை ஃபில் பண்ணணும். அதெல்லாம் முடியாது, குமிஞ்சு எடுத்து தான் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை ஃபில் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் யார் ஃபஸ்ட் ஃபில் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கரெக்ட், டைமிங் ஓடும். ஓகேவா? ரெடியா? ஒரு நிமிஷம். 3, 2, 1. ஓகே. டைம் போகுது, சீக்கிரம் சுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. பார்த்து கவனம். பார்த்து வாங்க 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 வாங்க. குச்சி விட்டுங்க போதும். டாடிங்க இல்லைங்க, வாங்க வாங்க வாங்க, டைம் ஆகுது. ஐயோ பார்த்து நேரம். ஓகே. ரெடி. ஸோ மொத்தம் 1 minute 9 seconds ஆகிருக்குமா? 3, 2, 1 ஸ்டார்ட். 1, 2, அம்மா சொல்லு. 3, கரெக்ட் 4, 5, 6, வட்டம் முடிஞ்சாலும் 6, 7, 6 தான் முடிஞ்சிருக்கு. 7, குச்சி சுத்துறீங்க. 8, 9, 10 குச்சி விட்டுங்க. நேரம் வாங்க ரெடி. கமான் ரெடி. எஸ் நேரம் வாங்க. சைடா வாங்க. டைம் போகுது, ரெடி. சீக்கிரம் நான் தான் ஜெயிக்க போறேன். அது வருது. பாட்டில் மூடுறதுல ஸ்டாப் பண்ணிருங்க டைமரை. ஓகே. முடிச்சு. வாவ், 58 minutes secondsல வந்து முடிச்சிருக்கீங்க. நல்ல பாட்டு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸ்டார்ட். ஸ்பீடா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வாங்க. ஸ்ட்ரெயிட்டா. கமான். ஓப்பன் த பாட்டில். இது ஜெயிக்க போறதுல. ஐயோ. ஸ்பீடா. மூடுங்க. ஓகே. ஏ 47 செகண்ட் 89 மீன். ஓகே. வின்னர் ஆஃப் த லினி ஆஃப் த வின்னர். இப்போ வந்து செகண்ட் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாமா, இங்கே வந்து ஒரு பக்கெட்டில் ஒரு இதில் வந்து தண்ணியும் ஆப்பிளும் இருக்குது. ஓகேவா? என்ன பண்ணணுன்னா அது வாயால் கேட்ச் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்து ஃபஸ்ட் அது வாயால் யார் அந்த ஆப்பில் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து, யார் கம்மியான டைமில் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? அதிகமான டைம் எடுக்கிறவங்க அவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரெடியா? இதில் நான் தான் வின்னர் ஆக போகிறேன். பார்ப்போம். ஓகே. டாடி வின்னர் ஆயிடுவேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் எப்படி இருந்தாலும் நான் வின் பண்ணிட்டேன். இந்த சேலஞ்சிலையும் நான் தான் வின் பண்ணுவேன் எனக்கு வந்து. சரி பார்க்கலாம் வாங்க. ஓகே. பார்த்து தெரியுது. ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமரே ஆன் பண்ணிடலையா? உன்னை தண்ணி குடிக்க சொல்லல, ஆப்பிள் எடுக்க தான் சொன்னேன். ரெடி டக் முடி. கப்பு முடி. ரெடி. ஓ அவுட். ஓகே. நீ புடிச்சிட்டா. 51 செகண்ட். ஆமா. ஓகே. ஸ்டார்ட். குடிக்கூடாது. முங்குங்க. அந்த ஆப்பிள் கீழே போகுது. என்ன சொன்னீங்க? தண்ணி குடிக்க கூடாதா? ஆனால் ஆப்பிள் வந்து ஓடுறேன். முங்கினா மட்டும் தான் கிடைக்கும் தண்ணி. கிடைக்கும் ஃபுல்லாக முங்கின தலைய. 41 seconds. 3, 2, 1 ஸ்டார்ட். டேடி
டேடியா மம்மியா 21 செகண்ட் ஆயிடுச்சு 20 செகண்ட் ஆயிடுச்சு டாடி பாத்திரத்தை கீழே போட்டுறாத. மட்டக்குள்ள போக மாட்டேங்குது. ஆப்பிள் இந்த சைடு கொண்டு வா, இந்த சைடு கொண்டு வா. 1 மினிட் ஆச்சு. புடி புடி, அப்படியே புடி புடி புடி. அங்கெல்லாம் கொண்டு போ. பிடிச்சிக்கோ, கடிச்சு பிடிச்சிக்கோ. ஓ நோ, ஓ பாவம். என்ன டாடி இதுக்கே இப்படி சோர்ந்து உட்காந்துட்டா நீ அடுத்த கேமுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? இதெல்லாம் நமக்கு ஆகாது. மூஞ்சி நான் தான் winner. Daddy disqualified anyhow. நான் தான் winner. Yes, mommy is the winner. Okay. So இன்னொரு சேலஞ்ச், அடுத்த சேலஞ்ச் இருக்கு. பார்க்கலாமா? அதுல யார் வின் பண்றாங்கன்னு பாப்போம் டாடி. அது டாடி தான். கரெக்ட். பாப்போம். கடைசி சேலஞ்ச். இன்னைக்கு கடைசியா பொங்கலுக்கு என்ன பண்ண போறோம்னா, இங்க இருக்க ஒரு பிளேட்ல மாவு இருக்கு டாடி. தெரியுமாடி பிளேட்? இந்த பிளேட்ல மாவு வச்சிருக்கேன். அத வாயாலேயே ஊதி 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 அந்த பிளேட்ல இருக்க மாவு மொத்தத்தையும் தள்ளணும். ஓகேவா? செகண்ட்ஸ் வைப்பாங்க. ஆமா, டைமர் வைப்பாங்க. ஸோ டைமர் ஓடும். யார் கம்மியான நேரத்தில் பிளேட்ல இருக்க மாவு மொத்தத்தையும் ஊதி தள்ளுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே ஓகே, இது வந்து டேடி தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ரெடியா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? பார்க்கலாம். நம்ம ரெடி? 3 2 1 அம்மாடியோ, ஊது ஊது ஊது, கம் ஆன், டைம் போகுது. எவ்வளவு நேரம் ஆச்சு? 6 செகண்ட் தான் இருக்கு. 6 செகண்ட். ஓ மை காட், மைண்ட் ப்ளோயிங். வின்னர் டாடி, வின்னர். சூப்பர். நெக்ஸ்ட் மம்மி, கம் ஆன். ஓகே 3 2 1 ஓகே. ஊதுமி. டாடி வந்துருச்சு அம்மாக்கு. கொஞ்சம் இருக்கு. 13 செகண்ட்ஸ். நான் அவுட்டது எனக்கு ஏற்கனவே தெரியுமே. என்னம்மா டாடி சூப்பரா இருக்கே. ஓகே, அடுத்தது லினி. டைமர் ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஸ்டார்ட். ஸ்பீடு ஸ்பீடு ஸ்பீடு. ஓகே ஓகே, வேகம் வேகம் வேகம். ஓ பாதி ஆயிட்டல நீ. ஸ்பீடு ஸ்பீடு. ஃபுல்லா ஃபுல்லா ஃபுல்லா. டைமர் 31 செகண்ட்ஸ். 31 ஏய் பாட்டி அழகா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இந்த சேலஞ்சோட வின்னர் டாடி. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் 3 பேருமே டை ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் நான் வின் பண்ணேன், செகண்ட் சேலஞ்சில் மம்மி வின் பண்ணாங்க, தேர்ட் சேலஞ்சில் டாடி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேருமே இந்த சேலஞ்ச் வின் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் பொங்கலுக்குங்கிறத பார்ப்போம் வாங்க. பாய். ஸோ அவ்வளோதான் எங்கள் சைடில் பொங்கல் செலிப்ரேஷன். நான் இவ்வளோ தான் பண்ணேன். நாங்கள் ஏன் பொங்கல் வைக்கல அப்படின்னு இருக்கும். ஏன்னா நாங்கள் பொங்கல் வைக்கலாம்னு நினைக்கும் போது எங்களுடைய நெய்பர்ஸ், அவங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் நிறையா பொங்கல் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு நிறையா இருந்துச்சு. ஸோ சரி, திருப்பியும் அந்த இனிப்பு பொங்கல் வைக்கணும். நாங்கள் பெருசாக நாங்கள் யாருமே இனிப்பு நிறையா சாப்பிட மாட்டோம். சாப்பிடுவோம், அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க மாட்டோம், அது கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால நிறையா பொங்கல் ஆல்ரெடி இருந்துச்சு. அப்படிங்கிறனால நாங்கள் சரி திரும்பி பொங்கல் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறனால மற்ற கேம்ஸாக இருக்கட்டும், கோலம் போட்டு நாங்கள் புது ட்ரெஸ் போட்டுட்டு செலிப்ரேட் பண்ணதாக இருக்கட்டும், அது வரைக்கும் நாங்கள் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வேணால் பொங்கல் வைக்க ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டைம் பொங்கலோட வீடியோ இவ்வளோ தான். நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லினியூஸ் நியூஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் கமெண்ட்டில் நான் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.